ஹாய் ஆல், எல்லா சினி உலகம் வியூவர்ஸ்க்கும் என்னோட வணக்கம். நான் என் பேர் சுனா எஸ் மணி. இந்த என்னை கொஞ்சம் மாற்றி ஷார்ட் ஃபிலிமோட எடிட்டிங் அண்ட் கலர் கரெக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் டே ஃபார் அஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த ப்ரீவியூ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர் வந்து ஹரிஹரன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அவர் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணி லீவ் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஓன் மணி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராவல் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கெங்கே ட்ரெக்கிங் போயிருக்காங்களோ, எங்கெங்கே அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ எல்லா இடத்துலையும் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க. முகேஷ் ராம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமோட சினிமாட்டோகிராஃபர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து தண்டராஜ் மாணிக்கம் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் வந்து சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு சினி உலகம் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஹாய், திஸ் இஸ் பாண்டி. ஆக்சுவலி நான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் அண்ட் லவ் ஜானர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு சினி உலகம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும். ஹாய், இது முகேஷ். இந்த என்னை கொஞ்சம் மாற்றி ஷார்ட் ஃபிலிமில் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஐடியில் வேலை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் நாங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த படம் May 19th வந்து யூடியூப்லேயும் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய லொக்கேஷன்ஸில் போய் எடுத்திருக்கோம். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிது. நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணும். சினி உலகம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஹரன். இப்போ என்னை கொஞ்சம் மாட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணவங்க படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். அதை வந்து ஒரு வீக்கெண்டு ஒரு பேஷனாக தான் வச்சு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். வீக்லி 5 days வந்து எங்கள் ரெகுலர் ஒர்க்கு அண்ட் வீக்கெண்ட் வந்து பேஷன். ஸோ இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறோம். ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து இறங்கணும். ஸோ நான் அந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன மெசேஜோட ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லைட் வெயிட் லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரினா ரொம்ப எமோஷனலாக அப்படி இப்படிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரியாக எடுத்துருக்கோம். நாங்கள் இதை ஒரு 6 to 7 months ஷூட் பண்ணோம். தண்டராஜ் மாணிக்கம்ன்றவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அவங்க வந்து வெண்ணிலா வீடுன்ற படத்தோட மியூசிக் டைரக்டர். அவங்க நிறைய ஃபீச்சர் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொல்லணுன்னா என்னோடய ஃபேவரட் டைரக்டர் வந்து கௌதம் மேனன். அவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த படம் வந்து ஒரு அவுட் நோட் லவ் ஸ்டோரி கிடையாது. ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது. இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக எடுத்துருக்கோம்னு சொல்கிறத விட வந்து ரொம்ப சின்சியரான எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் சினி உலகம் வந்து இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணோன்னா நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கீழே கமெண்ட்ஸ்லேயே உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லணும். பிகாஸ் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்கள் பாராட்டுகளை விட உங்களோட நீங்கள் தரப்போகிற அந்த கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஃப்யூச்சரில் எங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் நாங்கள். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக க்ரோ ஆகும். நல்ல சினிமாவை ஃபீச்சர் ஃபிலிம் கண்டிப்பாக கொடுப்போம். நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அந்த வெயிலும் பாராமல் இத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. படத்தோட ஹீரோ பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்ன ஒரே காரணத்துக்காக யாரும் மத்தியானம்லாம் வரமாட்டாங்க. ஸோ சாயந்தரம் தான் டிக்கெட் புக் பண்ணால் கூட யாரும் வராது இந்த காலத்தில். ஸோ ஏற்றுக்கிட்டு இது ஒரு காமெடி தான். ரொம்ப நன்றி. அப்புறம் மீடியா பார்ட்னர் சினி உலகம் அவங்களுக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் படத்தோட பேர் வந்து என்னை கொஞ்சம் மாற்றி. ஸோ யூஸ்வலாக இப்போ அது ஒரு பழக்கமாயிடுச்சு. ரொம்ப சுத்த தமிழில் பேர் வச்சுட்டு அதே ஷார்ட் ஃபார்மில் YKM அந்த மாதிரி அச்சம் என்பது மடமேடா AOM அந்த மாதிரி கூப்பிட்ற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம். லைக் படத்தோட டேரக்டர் ஆகட்டும், ஆக்டரு எல்லாருமே காலேஜ், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போலேருந்து ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த படம் எடுக்கலாம், அந்த படம் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அவன் சும்மா தான் பேசுகிறான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
லைக் அப்போ அதுக்கப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ண ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு இது பண்ணிட்டு இது மாதிரி நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பெருசாக தான் இது இல்லை, ஷாக்லாம் ஆகலை. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஷாக் ஆகலை பெருசாக. அப்புறம் எடிட்டர் வேறு யாரோ பிடிக்கிறோம் அதுக்குன்னா அதுக்கும் ஷாக் ஆகலை. அப்புறம் திடீர்னு படத்தில் ஹீரோ இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் ஷாக் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஹீரோயின்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் எடுத்திருக்கோம். அது வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எடுத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துருவோம். அவங்க வந்து ஒரு சசிகுமார் சமுத்திரக்கணி மாதிரி இவர் எடுப்பார் அவர் நடிப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே திருப்பி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் எதுவும். ஸோ அன்னைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். சினி உலகத்துக்கு நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் நெஞ்சில் கொடியாக இருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து எனக்கு வந்து ஒரு 6th இல்லை 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து சும்மா ஏதாவது ஒரு படம்னு சொல்லி பைத்தியமாக பேசிகிட்டு இருக்குது. அப்புறம் காலேஜ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கூட பைத்தியமாக தான் பேசிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொரு பைத்தியத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து அது வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் முடிவு பண்ணுறேன் சார். அதுதான் வந்து முகேஷ். ஆக்சுவலாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலாக அவன் சினிமாட்டோகிராஃபர் கிடையாது. அவனும் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம் மேக்கிங் தான், அவனும் டைரக்ஷன் தான். நான் இன்னும் சுமாராக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட பெட்டராகவே பண்ணுற ஒரு ஆள் அவன். பட் ஆனால் நான் கூப்பிட்டதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த படத்தை அவன் பெங்களூர்ல இருந்தான். பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 7 to 8 months நினைக்கிறேன். 8 months இருக்கும். எல்லா வீக்கெண்டுமே ஆல்மோஸ்ட் அவன் சென்னைக்கு வந்துடுவான். அவன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான் அவன். ஸோ அவன் தான் இந்த படத்தில் வந்து இப்போ எடுத்துட்டு நம்ம நிற்கிறோன்னா அவன் ரொம்ப ஒரு முக்கிய காரணம். ஸ்டேஜுக்கு காலேஜில் வந்து ஒரு வார்த்தை வந்து முடிவு பண்ணேன். நான் அப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு தெரியல. எப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் என் மொதல் படத்தில் ஹீரோவா நீ தான் நடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் நம்ம பாண்டி ஒரு 2-3 வருஷமா கால்ஷீட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, பாகுபலி பிரபாஸ் வந்து 5 வருஷம் கால்ஷீட் கொடுத்தாங்க. அவரே வந்து மின்சிடுவார்னு நினைக்கிறேன். இவர் வந்து ரொம்ப கால்ஷீட் கொடுத்தாரு எனக்காக. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், முகேஷ் நான் பாண்டிலாம் கிளாஸ்மேட்ஸ் தான். இப்போ எல்லாமே பக்கத்தில் உட்காந்துருப்போம். அப்போ பேசின விஷயம் இப்போ நடந்துருச்சு. பட் இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் உங்கள் சப்போர்ட் நான் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இவங்களாம் சொல்லிட்டேன். பட் இவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சொல்லணும்னா வந்து படத்தோட ஹீரோயின் அவங்க இப்போ இங்கே இல்லை. அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கண்டிப்பாக லவ் ஸ்டோரியாக தான் பண்ணணும்னு சொல்லி இந்த படத்துக்கு அப்புறம் சான்ஸ் கிடச்சிருக்கு ஹாலிவுட். லவ் ஸ்டோரி தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஹீரோயின் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த பொண்ணு வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னாங்க. அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நிறையா என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு படத்தோட வந்து இவங்களாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டேன். பட் எலிவேஷன் ஒன்று இருக்குன்னு வந்து அந்த எலிவேஷன் வந்து கண்டிப்பாக டீசர் பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் டைரக்டர் தண்டராஜ் மாணிக்கம் தான். அவர் வந்து இப்போ இங்கே வந்து அவர் ஊரில் இருக்காரு. 2 பர்சனல் கமிட்மெண்ட். ஸோ வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து படம் வந்து நாங்கள் வந்து ஒரு எடுத்தோம், நிறையா கண்ணமாக எடுத்தோம். கிட்டத்தட்ட படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3500 கிளிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 செகண்டாக. அதெல்லாம் பார்க்குறது எடுக்கிறது ரொம்ப பொறுமையான விஷயம். இப்போ வந்து என்னன்னா வந்து நாங்கள் வந்து வீக்லி 5 days வந்து ஆஃபீஸ் போயிடுவோம். லாஸ்ட் 2 days வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த லாஸ்ட் 2 days அந்த 3500 கிளிப்ஸ் பார்த்து ஒர்க் பண்ணி அது பண்ணோம்னா வந்து எடிட்டருக்கு தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ வந்து மணி வந்து ரொம்ப பொறுமையாக அந்த லாஸ்ட் 2 days அவர் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்காக அவர் வந்து இது பண்ணார். அது உள்ளே வரும்போது எல்லாத்தையுமே கையில் வந்து ஒரு ரிவ்யூ ஷீட் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, அந்த ரிவ்யூ ஷீட் எதுக்குன்னா வந்து இந்த ஒரு வடிவேல் படத்தை வந்து உள்ள கொடுக்கும்போது முட்டையும் தக்காளியும் கொடுத்து அனுப்புவாங்க தூக்கி அடிக்கிறதுக்கு. இங்கே நீங்கள் தூக்கிலாம் அடிக்க வேணாம், படம் என்ன நல்லா இல்லையோ எல்லாம் பேப்பரில் தெளிவாக எழுதிருங்க. படம் நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னால் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் டைம் கிடைச்சா எழுதுங்க, இல்லை எழுதாமல் கூட போங்க. ஆனால் படம் நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த பாயிண்ட் என்னன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது எழுதுங்க. பிகாஸ் அதுதான் எனக்கு லெசன். அதுக்காக தான் வந்து இந்த பெரிய இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனிங் எடுத்துலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிம் எடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கக்கா கிடையாது, ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களாம் வந்து பார்த்து உங்கள்கிட்ட நிறைய நாங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பாடம் உங்களுக்காக தான் பாடம் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து பெருசாக. ஸோ வந்து கண்டிப்பாக எழுதிருங்க அந்த ரிவ்யூ ஷீட்டில் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டதுக்கப்புறம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. யாருக்கு வந்து சொல்றதுன்னு பேர் சொல்ல முடியல. பிகாஸ் நிறைய பேர் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொக்கல் ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். அவனுக்கு தேங்க்ஸ் தான்.
பட் ஆனால் நிறைய பேர் கண் தெரியாத நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஒரு பில்டிங்கோ ஒரு சொல்கிறது பெரிய கோவில் மாதிரி ஒரு இதை யார் கட்டணும்னு சொன்னால் ஈஸியாக வந்து ராஜராஜ சோழன் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேரோட கஷ்டம், அந்த மலையை வெட்டி அந்த மலை, அப்புறம் வந்து ஒரு ஆற்றுல இருந்து தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கதவை பண்ணுறதுக்கு மரத்தை வெட்டி அந்த மரத்தில் புறாவோட விரட்டி இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேரோட தியாகம் அந்த கோவிலில் இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பேர், இவங்களாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஹெல்ப் பண்ணவங்க, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு மேலேயும் வந்து நன்றி சொல்றதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. அது வந்து என்னன்னா வந்து ஹீரோவில் வந்து நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். கடைசி 2 வருஷமாவே வந்து ஒரு டாக் இருக்குன்னா 1.5 வருஷமாவே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலன்னு கிடையாது, அது தனியாக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அது என்னால் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறத. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக முடியலை. அது கொண்டு முடியலன்னு கிடையாது, கொண்டு போகலை. ஓகே, அது வந்து அதுக்கு வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஏன் நீ வந்து அதே சம்பளம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் உடனே வேறு கம்பெனி மாறு, இல்லை வந்து ஆன்சைட் இருக்க கம்பெனிக்கு போ, நிறைய என்ன வந்து அப்பப்போ சும்மா கேட்பாங்களே ஒழிய. பட் ஆனால் அவங்க வந்து கட்டாயப்படுத்தவே இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் இருக்குன்னா ஃபியூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி நான் பேச எல்லாமே நிறைய பேசிட்டோம். இதுதான் பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்துருக்கோம். ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறையா பண்ணுவோம். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்கும், அவங்கள தன்னைத்தானே வந்து தன்னைத்தானே பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு. அது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ஷார்ட் மூவி மாதிரியே இல்லை எனக்கு. இது ஒரு ட்ராவல் மாதிரி இருந்தது எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்காத விஷயங்களை நோட் பண்ணுங்க. அதை வந்து எழுதாம விட்டுறாதீங்க தயவு செய்து. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னாலும் இருக்கா அறாங்க, என்னன்னாலும் எழுதுங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் எப்படின்னு தெரியல, ஆனால் இனி வரப்போகிற படங்கள்ல இதை விட அதிகமாக என்டர்டெயின் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய படம் கொடுப்போம். என் பேர் கிறிஸ்டோஃபர். பாண்டி ஹரிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சது, பார்த்துட்டு வெளியில் வரேன். ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா நான் பாண்டியை பார்த்ததை விட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரியோட ஃபீல், ஹரியோட டச் நல்லா தெரிஞ்சது. பர்சனலாக டைரக்டரை நல்லா தெரியுன்றனால அந்த கேரளாவுக்கு அது மேலே அவருக்கு இருக்கிற கிரேஸ், அதை அவர் இன்னும் இந்த ஃபிலிமில் கொண்டு வர ட்ரை பண்ண விதம், குறிப்பாக முகேஷோட சினிமாட்டோகிராஃபி, பாண்டியோட அந்த சாமிங்கான ஆக்டிங்னு சொல்லலாம். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுனால சொல்லலை, பட் ஸ்டில் நல்லாவே பண்ணியிருக்கான். ரொம்ப நான் இவ்வளோ உண்மையிலே எதிர்பார்க்கல, நான் அவங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்க அவுட்புட். ஐ ஹோப் ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் யூடியூப்பில் இன்னும் ஈவன் இட் கேன் ரீச் மில்லியன் ஹிட்ஸ். ஐ பிலீவ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ மெம்பர்ஸ். என் பேர் சம்பத். நான் வந்து பாண்டியோட ஃப்ரெண்டு. ஹரி இப்போ ஃப்ரெண்டாக இருக்கேன். ப்ளஸ் மூவிஸில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சும்மா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டோடு தான் வந்தேன். பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப 2 வருஷத்துக்கான உழைப்பு கண்டிப்பாக இந்த ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சுது. ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு நார்மலாக யாரோ ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்கன்னு யூடியூப்பில் பார்த்துருந்தாலும் அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும். சும்மா ஃப்ரெண்டுன்றக்காக சப்போர்ட்டிவ் அப்படின்றக்காகலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ப்ளஸ் அதேமாரி ஷார்ட் ஃபிலிமில் ஒரு மூவியோட ஒரு பாயிண்டில் கருத்து சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா மேரீடான எல்லோரும் ஒவ்வொரு வேறு ப்ரொஃபஷனில் போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் மீறி நமக்கு பிடிச்ச ஒன்று உள்ளே இருக்கும், அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். அதெல்லாம் வெளில தெரிஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவன் சொல்லியிருந்த விதம். என்னை கொஞ்சம் மாற்றினாலே அந்த படத்தோடைய ப்ரிவியூ ஷோவில் இருக்கும் MM தியேட்டரில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்காது. ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். தாய் எப்படி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாளோ அதுக்கு சமமானது.
ஸோ ஒரு 3 ஆண்டுகளாக இது ஒரு பேஷனாக மட்டும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே இதில் வந்து அதிகமாக செலுத்தி, ஸோ எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய 10 மாதம் சுமக்கிறாளோ அந்த மாதிரி இருந்து ஒரு படத்தை பண்ணி இவ்வளோ டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கும் போது அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நம்ம எல்லாருமே சொல்லலாம், ஆக்சுவலி சினிமாஸ் சீரியஸ் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. ஸோ எல்லா விஷயமும் இருக்குது, லைட்டிங்லேருந்து ஃபோக்கஸ்லேருந்து கேமரா ஆங்கிள்ஸ் பார்க்குறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து பாண்டி வந்து ஆக்சுவலாக ஹீரோவை பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்போது நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கிற ஒரு கேரக்டரோடைய லுக் வருது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இது நியர் ஃப்யூச்சரில் யூடியூப்லேயும் அப்புறம் சோஷியல் வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி யாராலையும் முன்னாடி வர முடியாது. ஸோ கண்டிப்பாக நேயர்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் வெரி சின்சியர் தேங்க்ஸ் டு சினி உலகம் பீங் அ மீடியா பார்ட்னர் ஃபார் த மூவி. அண்ட் ஸோ இதை ஒரு மொமெண்ட்டை எடுத்துக்கிட்டு, ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர், எடிட்டர். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சச் ஒரு ஒண்டர்ஃபுல் விஷுவல் ட்ரீட்டை கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் லொக்கேஷன்லாம் வந்து செம்மையாக இருக்கும், கேரளா சைடு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு. லொக்கேஷன் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அப்புறம் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு, டைலாக் ரைட்டிங்லாம் ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு, டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, ஜஸ்ட் நோ இப்போ தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். என் கசின் தான் டைரக்ட் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு அவங்க பண்ண எப்படி சொல்கிறதுன்னா அவங்களோட தீம் பேஷனுக்கும் லவ் ரெண்டையும் கலந்து பண்ணியிருக்காங்க. நல்ல தீம் அவங்க பண்ண இது. அண்டு சினிமா ஃபோட்டோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்காரு. நிஜமாக ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு சீனையும் நல்லா இது பண்ணியிருக்காரு சினிமா ஃபோட்டோகிராஃபர். அண்ட் தென் ஒவ்வொரு டயலாக் ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அடுத்த ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்லா வரும்னு விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. அவர்கள் கமிட் ஆகிற படத்தில் உயிரை கொடுத்து உழைக்கிறாரு. எப்படியாவது ஒரு மெலடி, ஒரு குத்து சாங், ஒரு ஐட்டம் நம்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு மனுஷன். இந்த பாட்டு இருக்க படம் தான் சரவணன் இருக்க பயமேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த பாட்டில் ஆக்சுவலாக எம்பிட்டு இருக்க ஆசை அப்படின்னு